கணவனுக்கு இருக்க வேண்டிய கடமைகள் பொறுப்புகளில் முதன்மையான ஒரு பொறுப்பு இருக்கிறது. எப்பொழுதும் மனைவியின் மீது அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும். அக்கறை இருக்கணும். அக்கறைன்னு சொன்ன என்ன? மனைவியின் மீது அக்கறை கணவனுக்கு இருக்கணும் என்றா எல்லா விஷயத்திலும் அக்கறை இருக்கணும். ஒரு கணவன் வெறுப்பையும் அதிகாரத்தையும் காட்டுவதற்கு முன்னால் மனைவியிடம் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இருப்பதை அந்த மனைவி உணர வேண்டும். எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழுகிற காலத்தில் அன்பாக இருந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருந்து மரணித்த பிறகும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு அறுப்பார்கள். புகாரில் வருகிறது, ஆடு அறுப்பார்கள். ஆடு அறுத்தினால், ஆடு அறுத்தா அவங்க எல்லாருக்கும் முக்கியமானவங்களுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு அதுல பங்குகளை எடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட நெருங்கிய தோழிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தோழிகள், ஆனா வயசான நிலையில உள்ளவங்க. ஹதீஜாவோடு பழகியதன் காரணமா, நேசம் கொண்ட காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி மௌத்தாகி பல வருடங்களுக்கு அப்பாலும் அவர்களுடைய தோழிகளை மறக்காமல் ஹதீஜாவோடு நேசம் கொண்டார்கள், என் மனைவியோடு நேசம் கொண்டார்கள் என்பதற்காக ஆடுகளை கொடுத்து அனுப்பினார்கள் என்றா வாழ்க்கையில ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட எவ்வளவு அக்கறையோடு இருந்திருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த அக்கறை கணவனுக்கு இருக்க வேண்டும். ஒரு மனைவி என்னுடைய கணவன் என் மீது அக்கறையாக இருக்கிறான் என்பதை உணர வேண்டும். சில பொறுப்புகள் மனைவி செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்று உலகம் தீர்மானித்து விட்டது என்பதனால் மனைவிதான் எல்லாத்தையும் செய்யணும் என்று 100% நாம் எதிர்பார்த்து விடக்கூடாது. உதாரணமாக, உங்களுடைய ஆடையை கழுவுகிறாள் மனைவி, உங்களோட பிள்ளைகளுடைய ஆடையை கழுவுகிறாள் மனைவி, வீட்டிலே சமைக்கிறாள் மனைவி, சமைக்கின்ற அந்த பாத்திரங்களை கோப்பைகளை கழுவுகிறாள் மனைவி, பிள்ளைகளுடைய உடுப்புகளை கழுவுகிறாள், பிள்ளைகளினுடைய பாடசாலைக்குரிய தேவைகளை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறாள், திரும்ப வருகிற பொழுது எல்லா வேலைகளையும் செய்து வைத்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் செய்து வைக்கிறாள். நாங்க வந்தத்தோட என்ற மனைவி ஒன்னும் செய்யவில்லை என்பதை போல நாம் நடந்து கொள்வது என்பது நன்றி கெட்டதனம். நாம் நல்லா யோசிக்கணும். சில பொழுது மௌலைமார்கள், அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர, பயான் பண்ணும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, நரகத்துல நான் அதிகமா பெண்களை பார்த்தேன். அதுல காரணம் என்னன்னா, கணவன்மார எக்ஃபுர்னுல் அஷீர், கணவன்மார அதுல ஒன்று என்ன, கணவன்மார புறக்கணிக்கிறாங்க, கணவன்மாருக்கு நன்றி கெட்டதனமா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் சொல்லுவாங்க. இது பெண்கள் நரகத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணமாக சொன்னாலும், இந்த ஹதீஸ் எதற்காக சொல்லப்படுது என்றா, யாரிடம் நன்றி கெட்ட தனம் இருக்கிறதோ அவர் நரகத்தில் இருப்பார் என்பதை தான் அந்த ஹதீஸ் சொல்லுதே தவிர, பெண்கள் எல்லாம் நரகவாதின்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல. இப்ப ஒரு ஆண் நன்றி கெட்ட தனமா இருந்தா அவன் சொர்க்கத்துக்காக போவான்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பி லகனூத், மனிதனே முதலாவது அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா பொருந்துமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா பொருந்துமா? அப்ப யாருக்கு அது பொருந்தும்? மனைவியிடத்திலும் சாலிகான மனைவிகள் இருப்பார்கள், அந்த ஹதீஸ் அவர்களுக்கு பொருந்தாது. கணவனிடத்திலும் சாலிகானவர்கள் இருப்பார்கள், அது அவர்களுக்கு பொருந்தாது. கணவன்மார்களிடத்திலும் நன்றி கெட்டவர்கள் இருப்பார்கள், அது அவர்களுக்கு பொருந்தும். மனைவிமார்களும் நன்றி கெட்டவர்கள் இருப்பார்கள், அது அவர்களுக்கு பொருந்துமே தவிர, ஹதீஸினுடைய கருத்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமே தவிர பெண்களுக்கு மட்டும் அல்ல. மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு எல்லோரும் நன்றி கெட்டவர்கள் தான். அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி, தல்ஹா சொர்க்கவாதி, இவங்கள நன்றி கெட்டவர்களா? இல்லை. ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப எனவே இக்ஃபுருல் அஷீர்னா, கணவன் மனைவிக்கு நன்றி கெட்டவனா நடந்தாலும் நன்றி கெட்ட தன்மையோடு நடப்பவர் அல்லாஹ்க்கும் நன்றி உள்ளவராய் இருக்க மாட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஹதீஸை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கணவன் எவ்வளவு நன்றி கெட்டதனமா நடந்தாலும் அவர் சொர்க்கத்துக்கு போவார், மனைவி லேசா நன்றி கெட்டதனமா இருந்தா நரகத்துக்கு போவார்னா எப்படி புரிஞ்சு கொள்றது? அந்த அர்த்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நன்றி கெட்ட தனம் யாரிடம் இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றவர் இல்லை என்பதை சொல்லத்தான் வந்திருக்குது. எனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நன்றி கெட்டவர்களா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. புகாரில வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இதோ ஹதீஜா வருகிறாள், கையில உணவை எடுத்துக்கொண்டு வருகிறாள், ஹதீஜா வந்தால் நீங்க அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். புகாரில வருது, சஹீஹ் புகாரில வருது. எப்படி? ஹதீஜா உணவை எடுத்துக்கொண்டு வாராங்க, உங்களிடத்தை வரும் பொழுது ஹதீஜா உங்களிடம் வந்தால் அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னான் என்று நீங்கள் சொல்லுங்கள்
என்னுடைய சலாம் ஜிப்ரீல் ஆகிய என்னுடைய சலாத்தையும் எத்தி வையுங்கள். வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கொண்டு ஹதீஜாவுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கண்டா, அப்ப அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நரகவாதியா, கணவனை புறக்கணிச்சவங்களா? அப்படிப்பட்ட நல்ல பெண்களும் இருப்பார்கள். எனவே ஹதீஸை பொதுமைப்படுத்தி விடக்கூடாது. அந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வழிகட்டவர்கள், நன்றி கட்டவர்கள், நரகத்திற்கு தகுதியானவர்கள், சொர்க்கத்துக்கு அதாவது சொர்க்கத்துக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மல்லம் இஷ்குரின்னா லம் இஷ்குரில்லா, யார் மனிதர்களுக்கு நன்றியோட நடக்கலையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார். எனவே அது கணவன் மனைவி உறவுலையும் அது இருக்குது. மனைவி கணவன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனைவி காலையிலிருந்து 4-5 மணியில இருந்து ராவ் 12 மணி வரை கஷ்டப்படுவாள். ஆனா ஒரே வார்த்தையில கணவன் சொல்லிடுவான், நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கிறீங்க, என்ன வேலை செய்றீங்க, நான் தான் ஆபீஸுக்கு போறேன், 8 மணிக்கு போற ராவ் 8 மணிக்கு வாரேன், நான் எவ்வளவு வேலையோட வாரேன். ஆனா மனைவி செஞ்ச 100ல ஒரு 10% கூட இவர் செஞ்சிக்க மாட்டார், வீட்டை விட்டு வெளியே போய்ப்பார், அவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே வார்த்தைகள் மிக கவனம் எல்லா விடயத்திலும் தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனைவியோடு அக்கறையாக நடக்க வேண்டும். மனைவியோடு நாம் அக்கறையோடு அவளுடைய விஷயத்துல, அதாவது நாம் புரிந்து கொண்டு சில விடயங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த அக்கறை இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து அன்பு இருக்க வேண்டும். மனைவி மீது அன்பு இருக்கணும். அந்த அன்பு எப்படி அன்பு என்றால், அல்லாஹ்வுக்காக அன்பு இருக்கணும். என்ற மனைவியின் மீது அன்பு இருக்கணும். அது இபாதா. உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் நேசிக்கிறது, அந்நிய பெண்களை நேசிக்கிறது, அது எண்ணத்தை பொறுத்து ஹராம் ஹலால் என்று ஆகும். ஆனால் மனைவியை நேசிப்பது கட்டாயம், கடமை. உம்மாவை நேசிக்கிறது கடமை. மனைவிக்கு நீங்க மனைவியோட அன்பா நடக்கிறது, அன்பான வார்த்தைகள் சொல்றது, அவர்களுக்கு மிக உள்ளத்தை குளிர வைக்கிற வார்த்தைகளை சொல்றது என்பது கடமை சகோதரர்களே. ஏன் நான் இதை சொல்லண்டா, ஒரு மனிதன் ஈமான் சுவை எப்ப அடைஞ்சு கொள்வான் தெரியுமா? ஸலாத்தும் மன் குன்ன ஃபீ வஜத ஹலாவத்துல் ஈமான், 3 விடயங்கள் இருந்தால் ஈமான் சுவை அடைந்து கொள்வான். அதுல ஒன்றுதான் ஐயக்கூன் அல்லாஹ் ரசூல் அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் ரசூலும் ஏன் எல்லாத்தை விடவும், எல்லா மனிதர்களை விடவும், அனைத்து விடயங்களை விடவும் அல்லாஹ் ரசூல் நேசத்துக்குரியவர்களா மாறுறது. இரண்டாவது ஐ யுஹிப்பல் மர் லா யுஹிப்பு இல்லா லில்லாஹ், ஒரு மனிதரை நேசிக்கிறது, அந்த மனிதர் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நேசிக்கணும். மனைவியை நேசிக்கிறது அதுக்காக வேண்டிதான். என்ற மனைவி என்பதனால நான் நேசிக்கிறது அல்ல. ஐ யுஹிப்பல் மர் லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னா என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாங்க, அளவு கடந்து நேசிச்சாங்க. ஆயிஷா நாய அளவு கடந்து நேசிச்சாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் ஆயிஷாவும் ஒரே போர்வையில் இருக்கும் பொழுது எனக்கு வஹி வந்தது. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்த பெண்மணி. அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களில் ரசூல் அதிகமா நேசிச்சாங்க, அவங்களோட வாப்பாவை ஆண்களை நேசிச்சாங்க. அப்படியெல்லாம் நேசிச்ச ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலா பார்க்கிற நேரம், சஃபியா ரலியல்லாஹுடைய அந்த விடயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸ்புக மின் சஃபியத கதா வ கதா. சஃபியா ரலியல்லாஹு போற நேரம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேசிச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி கொஞ்சம் நேசிச்ச உடனே இவங்க 2 பேரும் மனைவிமாரு தானே. அப்ப ஆயிஷா நாய் கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு இது வந்து ரசூலுல்லாஹ் சும்மா கிண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு ஹஸ்புக மின் சஃபியத கதா வ கதா அப்படின்னு சொல்லி இப்படி கையை காட்டுனாங்க. அவங்க கையை மட்டும் தான் காட்டுனாங்க. அறிவிப்பாளர் வரிசையில வார ஒருவதான் சொல்றாரு, அது என்ன நாட்டம் என்றால் தனிய கசீரா, சஃபியா கட்ட அப்படின்னா நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களே, அவ வந்து என்ன மாதிரி எல்லாம் அழகு இல்ல, என்ன மாதிரி பெரிய இது இல்ல, கொஞ்சம் கட்ட பெண்மணின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் நக்கலா சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன் சரி, அன்பு கொள்றேன் சரி, அதனால நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ சொல்றது எல்லாத்தையும் நான் சரி காண மாட்டேன் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஆயிஷா லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாஇல் பஹ்ரி லமஸஜத்ஹு, லவ் முஸிஜத் பிமாஇல் பஹ்ரி லமஸஜத்ஹு. ஆயிஷா, நீங்க இந்த சொன்ன வார்த்தையை எடுத்து கடலுக்குள்ள போட்டால் அந்த கடலே நாத்தம் எடுத்துருன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க வாயால சொல்லவே இல்லை, கையால தான் இப்படி காட்டுனாங்க கட்டண்டு. அந்த சாடை சமிக்கையே அதை நீங்க கொண்டு போய் கடலுக்குள்ள போட்டால் கடலே நாத்தம் எடுத்துரும்னு சொன்னால், நாங்க அடுத்த பெண்களை பத்தி பேசுறது, அடுத்த மனிதர்களை பத்தி பேசுறது எவ்வளவு ஒரு மிக பயங்கரமான வார்த்தை, பாரதூரமான வார்த்தை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல, ஆயிஷா நீங்க செஞ்ச தவறையும் நான் ஏத்துக்கொள்ளேன்னு உடையில, ஆயிஷாவோட இரக்கம் தான். ஆனா நீங்க தவறு செய்கிற பொழுது நான் சுட்டி காட்டுவேன், திருத்துவேன், உங்களோட தவறை உணர்த்துவேன். ஏனென்றா நான் உங்களை நேசிக்கிறது அல்லாஹ்வுக்காக,
நாளை மறுமையில இதே தவற நீங்க கொண்டு போனா அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். எனவே இதை நீங்க திருத்திக் கொள்ளுங்க, நீங்க சொன்ன வார்த்தை மிக மோசமான வார்த்தை என்பதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினாங்க. அப்ப ஒரு மனைவிய அன்பு கொள்ளணும், நேசிக்கணும். ஆனா அந்த அன்பு தவறுகளை அப்படியே நாம் சரி காணுன்ற இடத்துல வந்துடக்கூடாது. என் மனைவி சொல்லிட்டால் 100% சரிந்து போயிடவும் கூடாது. என் மனைவி சொல்றதெல்லாம் பிளண்டும் போயிடக்கூடாது. என் மனைவி சொல்வதில் எது சரி எது பிழை திருத்துகிற அந்த பக்குவ நிலைக்கு கணவன் இருக்க வேண்டும். அக்கறையும் அன்பும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும்.